அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் வீடுகளில் சோதனை நடத்தினர். இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு. இதனையடுத்து ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆனார். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக் கோரி அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. சமீபத்தில் ஜாமீன் ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய போது அமைச்சராக பதவி ஏற்க அனுமதி வழங்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். மேலும் அரசியல் சாசன பிரிவு 21ஐ மீறியதன் காரணமாக தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதே தவிர அமைச்சராக பதவியேற்க ஜாமீன் வழங்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை இன்று 28ஆம் தேதி ஒத்திவைத்தது. இதற்கிடையே செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்.